ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலேருந்து முத்துலட்சுமி அம்மையார் சார்ந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர், பொறியாளர், ஆசிரியர், வழக்கறிஞர். முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவர். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கொஸ்டின். 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. 1934 மெட்ராஸ் தொகுதியில் 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? குழந்தை திருமணம், தேவதாசி அமைப்பு, வரதட்சணை அமைப்பு, பலதார மனம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி அமைப்புக்கு எதிராக தான் தீவிரமாக போராடினார். அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, தர்பாம்பாள், பண்டித ராமாபாய். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேரில் மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி ரூபாய் 12,000. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக. மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள், மாண்டேகு செம்போஸ்ட் சீர்திருத்தங்கள், கவுன்சில் தீர்மானம் 1921, இந்திய அரசு சட்டம் 1935. டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் கவுன்சில் தீர்மானம் 1921. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர். மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு, மூவலூர் ராமாமிர்தம், ஆனந்தி கோபால் ஜோஷி. சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்த கொஸ்டின். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார். சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆவார். இதில் சரியான இது பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண், சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆவார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? ஆனந்த விகடன், தேச அபிமானி, யங் இந்தியா, சுதேசி மித்ரன். காந்தியடிகள் இந்த செய்தியை வெளியிட்ட இதழ் யங் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து ராஜாராம் மோகன் ராய் சார்ந்த கேள்விகள் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.